வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது samayalkurippu.com சுவையோ சுவை. நம்ம கிராமத்து சமையலில் நம்ம பழமையாக மறந்து போன விஷயங்கள் ஞாபகப்படுத்துகிற மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். அப்படி நாங்கள் கிராமத்து சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது மளிகை ஜாமான்லாம் வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டிருந்தோம். சரி நம்ம இதை மாற்றலாமே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு அஞ்சரை பெட்டி வாங்கினோம். அப்போ தான் என் பொண்ணு வந்து அஞ்சரை பெட்டினா என்னன்னு கேட்டால், இந்த தலைமுறைக்கே வந்து அஞ்சரை பெட்டினா என்னன்னு தெரியல, அடுத்த தலைமுறைக்கு இது தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த அஞ்சரை பெட்டியை பற்றி ஒரு வீடியோ பதிவு இன்றைக்கி நாங்கள் போடுறோம். அஞ்சரை பெட்டி வந்து மரத்தில் செஞ்சுருப்பாங்க. இதில் தான் வந்து மசாலா பொருட்கள் எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. இதில் வந்து 5 அறை இருக்கும். இதில் வந்து மிளகு, ஜீரகம், கடுகு, காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. முன்னாடிலாம் வந்து சமையலில் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் வச்சு உடனுக்குடன் அரைச்சி வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மாதிரி இன்ஸ்டன்ட் பவுடர்லாம் யூஸ் பண்ணி அவங்க சமையல் பண்ணலை. அதனால தான் அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. பெரியம்மாவும் அதை தான் சொன்னாங்க. இப்போ வந்து பிளாஸ்டிக்லேயும் எவர் சில்வர்லேயும் வந்து அஞ்சரை பெட்டி வந்துருச்சு. மரத்தில் செஞ்ச அஞ்சரை பெட்டியில் நீங்கள் மசாலா பொருட்கள்லாம் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா தான் அது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமாகவும் இருக்கும். முன்னாடியெல்லாம் பெரியம்மா காலத்தில் கல்யாணமாகி போகிற பொண்ணுக்கு சீதனமாக இந்த அஞ்சரை பெட்டி தான் கொடுப்பாங்களாம். பெரியம்மா சொன்னாங்க. மிளகு, சீரகம், மிளகாய், கொத்தமல்லி, கடுகு எல்லாம் இதில் போட்டு தான் எடுத்து அரைப்பாங்க. கல்யாண பொண்ணுக்கு சீதே தான். கல்யாண பொண்ணுக்கு இதான் சீதனம். அந்த காலம் இந்த காலம் தான் சிலுவரி இது. இந்த அஞ்சரை பெட்டியை அவங்க வாங்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறப்ப வந்து இது வந்து எந்த கடைகள்லையுமே கிடைக்கல. இது வந்து உங்களுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு தச்சிட்டு சொல்லி இதை மெனக்கெட்டு செஞ்சு வாங்கியிருக்கிறோம். இந்த அஞ்சரை பெட்டி பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். நிறைய பேர் கமெண்ட்லையும் கேட்டிருந்தாங்க, அஞ்சரை பெட்டி பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சமையல் குறிப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.